அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். இந்த துல்ஹஜ் பொழுதுகளில் ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்காவது உதவி செய்வோம் அப்படிங்கிற நியத்து வச்சு நம்ம சில வீடியோஸ் ரிலீஸ் பண்ணோம். அதில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒரு 8 மாத கர்ப்பிணி தாயினுடைய கோரிக்கையை முன் வச்சோம். அவங்களுடைய பிரசவ தேவை, பிரசவத்துக்கு பின்னாலான செலவுன்னு வரைக்கும் அவங்களுக்கான ஒரு தொகையை நம்ம திரட்ட முடிஞ்சது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஒரு கண்ணு தெரியாத ஒரு பாட்டி, திடீர்னு ஆதரவச்சு கொரோனாவில் மரணித்து போன கணவர் பிள்ளை அப்படின்னு தனித்து நிற்கக்கூடிய ஒருத்தவங்க, அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்திருக்கு. அவங்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை அப்படின்னு நமக்கு சில பேர் உதவி செய்கிறோம்னு வாக்கு தந்திருக்காங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஒரு ஹார்ட் பேஷண்ட் பாட்டி, 80 வயசு, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தொகை அனுப்புறதுக்கான தொகை வந்து சேர்ந்திருக்கு. வாக்கு தந்த அத்தனை பேருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். மீன் விற்கிற ஒரு தாயினுடைய பிள்ளையை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு மாதம் 5000 தொகை அனுப்புனா அந்த பிள்ளை படிச்சிருவா அப்படின்னு சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ் நேற்றைக்கு அந்த பிள்ளை அட்மிஷன் போட்டிருக்கோம். அடுத்த 3 ஆண்டுகளினுடைய படிப்பில் ஒரு ஆசிரியர் நேரடியாக வந்து இந்த பிள்ளையை படிக்க வைங்க அப்படின்னு சொன்ன இன்ஸ்பிரேஷன் என்னை தூண்டியது. ஒரு ஆசிரியரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிச்சயமாக நான் மரியாதை கொடுக்கணும்னு நினச்சேன், அதில் கவனம் செலுத்தணும்னு நினச்சேன். அதனுடைய விளைவாக ஒரு மீன் விற்கிற ஒரு தாய், கடினப்பட்ட நிலையில் இருந்த ஒரு தாயினுடைய குடும்பத்திலிருந்து, தனியாக நிற்கிற ஒரு தாயுடைய வீட்டிலிருந்து முதல் பட்டதாரி ஒரு பிள்ளை உருவாகிறாள் அப்படிங்கிறதுல அல்லாவுக்கே எல்லா புகழும். அந்த நன்மைக்கு முந்திக் கொண்ட அந்த எல்லாருடைய துவாக்களும் நன்றிகளும் இறைவன். அதுக்கு பிறகு ஒரு படகுக்கு கடற்கரையில் கூரை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சில பேர் தொகை தந்திருந்தாங்க. பிறகு நம்மிடம் இருந்ததெல்லாம் சேர்த்து போட்டு அவங்களுக்கு 35,000 ரூபாய் நம்ம தந்திருக்கிறோம். அதுக்கான தொகை சரியாக நமக்கு வந்து சேரலைனாலும் ஒரு வழியாக அவங்களுக்கு இன்றைக்கு தொகை அனுப்பிட்டோம். அந்த வேலை தொடங்கியாச்சு அல்ஹம்துலில்லாஹ். டெஃபெண்டம், காது கேட்காது வாய் பேச முடியாது, அவங்களுக்கான ஹியரிங் எய்டுக்கான 30,000 ரூபாய் நம்ம கேட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதையும் ஒருத்தவங்க பொறுப்பெடுத்து கொண்டு அனுப்பி தந்துட்டாங்க. அவங்களுக்கான நிறைய நிம்மதி இறைவன் தரட்டும்னு நான் துவா செய்கிறேன். இப்படி நம்ம என்ன காணொளிகளை இது வரைக்கும் வெளியிட்டோமோ துல்ஹஜ் பொழுதினுடைய அத்தனை கோரிக்கைகளையும் நீங்கள் நிறைவேற்றி தந்திருக்கீங்க. இறைவன் உங்களுக்கு கருவியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படிங்கிறதுல எங்களுடைய மனம் நிறைந்த துவாக்களும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய மிச்ச பொழுதுகளையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொளி வரும். இன்ஷா அல்லாஹ் அதற்கான கூலியும் நம்ம நிச்சயம் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது இறைவன் யாரையாவது கருவியாக தேர்ந்தெடுப்பான் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதே சமயத்தில் ஒரு பானிபூரி ஃபேமிலியை பற்றி நம்ம போட்டிருந்தோம். அதில் 2 ஆண் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். ஒரு பிள்ளை டிப்ளமோ படிக்கிறான். அவனுக்கு ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ தொகை தேவைப்படுது. ஒரு செமஸ்டருக்கு குறைஞ்சது 50,000 ரூபாய் தொகை தேவைப்படுது அப்படிங்கிற கோரிக்கை அந்த தாய் வச்சிருந்தாங்க. அவங்களுடைய கடனை முழுவதுமாக நீக்க முடியுமா, பிள்ளையை படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்வோம் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருந்துச்சு. அதுக்கான கோரிக்கையை நம்ம முன் வச்சிருக்கோம். இன்னும் அது மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. இந்த வார்த்தைகள் யாருடைய உள்ளத்தையாவது கரைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மாதம் ஒரு 5,000 ரூபாய் அப்படின்னு அந்த குடும்பத்துக்கு கிடைச்சா கூட அதை சேர்த்து வச்சு அந்த பிள்ளையினுடைய படிப்புக்கு அவங்க செலவழிச்சிட முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். 5க்கும் மேற்பட்ட உதவிகளுக்கு உடன் நின்று உதவி அத்தனை அன்புள்ளங்களுக்கும் இறைவன் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் பாவ மன்னிப்பையும் வழங்குவானாக. நிறைய துவா செய்கிறேன். நிறைய நன்மைகளை சேர்ப்பதற்காக இந்த துல்ஹஜ் பொழுதுகளில் நம்முடைய கருணையை இறைவன் விசாலமாக்கட்டும். அவனே அனைத்தும் அறிந்தவன், அவனே உள்ளங்களை சூழ்ந்தறிந்தவன். இறைவன் மிகப்பெரியவன்.